திருமிகு அஜீஷ் பாத்திமா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் வந்து அனீஸ் பாத்திமா. நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். நான் இந்த கலைஞர் கல்வி கணினி பள்ளிக்கூடத்தில் வந்து டேலி ப்ரைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ப்ரைவேட்டில் போய் கேட்கும்போது இந்த டேலி ப்ரைம் கோர்ஸ் வந்து 24,000 சொன்னாங்க. ஒரு நாள் வந்து போஸ்டரில் பார்த்தேன் கல்வி கல்வி கழகத்தில் இலவசமாக டேலி ப்ரைம் சொல்லி தராங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் இந்த கோர்ஸை வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டில் வந்து நான் சேர்ந்தேன். ஆனால் ப்ரைவேட் கூட இந்த மாதிரி தனித்தனியாக ஒருத்தருக்கும் வந்து ஒரு சிஸ்டம் சொல்லி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒருத்தருக்கும் தனித்தனி சிஸ்டம் வச்சு நல்ல திறமையான பயிற்சியர்களை கொண்டு எங்கள் எல்லாருக்கும் வந்து சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒர்க்கு ட்ரை பண்ணும்போது டேலி முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை. ஆனால் இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் செம்மையாக ட்ரைன் ஆகியிருக்கேன். இந்த வாய்ப்பை வந்து எனக்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் வழங்கிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்களுக்காகவும் என்னுடைய மாணவர் சார்பும் நன்றி. வாழ்த்துக்கள் அனீஸ் பாத்திமா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மைல்கல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். அவருக்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே தான். அடுத்ததாக டேலி ப்ரைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தன்னுடைய அனுபவத்தை இங்கே பகிர்ந்துக்கிறதுக்காக வர இருக்காங்க துளசி அவர்கள். துளசி, மேடைக்கு வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு ஜாப்காக ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆக்சுவலாக டேலி ERP 9 நான் பண்ணியிருந்தேன். டேலி ப்ரைமில் அப்டேட் கேட்டு ஒரு இன்டர்வியூலையும் எனக்கு வெளியே அனுப்பி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு சாரும் சரி மேமும் எந்த டைம் கேட்டாலும் டவுட்டு கிளாரிஃபை பண்ணி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. ஒரு டைமும் மைண்டில் அந்தளவுக்கு வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே கிரெடிட் வந்து நம்ம மா சுப்பிரமணியம் சாருக்கு தான் சொல்லணும். இது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே சேம் அதே மாதிரி தான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறது. இதுக்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்த என்னோட சாருக்கும் மேமுக்கும் மா சுப்பிரமணியம் சாருக்கு, இங்கே இருக்கிற சாருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி ஐயா. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா உங்களில் பல பேர் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா அது மூலமாக நம்ம சம்பாதிக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறது மூலமாக நம்மளுடைய குடும்பம் உயரும். நம்ம குடும்பம் உயர்றது மூலமாக அந்த உங்களை பார்த்து அந்த சமூகமே இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்ட்டு உங்களுடைய சாதனைகளை வந்து அடிக்கிட்டே போகலாம். ஸோ அப்படி பல விஷயங்களை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பியூட்டிஷியன் கோர்ஸ் மூலமாக தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வர இருக்காங்க திருமிகு தேவி பிரியா அவர்கள். வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டான கோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே போகும்போது கோர்ஸ் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வெளியே போகும்போது கேட்கும்போது 50,000 70,000 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துட்டே நான் வந்து போகாமல் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாகவே கிளாஸ் சொல்லி தராங்க, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அவளும் போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்களோ அதை கொடுத்து கிளாஸ் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வெளியே பே பண்ணி கற்றுட்டுருக்கா கிளாஸு. அவள் கேட்டா எப்படிலாம் போகுது கிளாஸுன்னு. பரவாயில்லையே, ஃப்ரீயாகவே உனக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்களா, நல்லா கற்றுக்கிட்டியா? நல்லா கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்க மகளிருக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த நம்ம சாருக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக நான் ரம்யா மேம் பற்றி சொல்லணும். அவங்க தான் எங்களுக்கு வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனி டைம் நீங்கள் கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா போயிட்டு வெளியே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு வாட்டி டவுட் கேட்கும்போது எங்களுக்கு வந்து நிறைய அட்வான்ஸாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா எடுத்தாங்க கிளாஸு, நல்லா போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி கற்றுட்டு நான் சர்டிஃபிகேட்டே இன்னும் வாங்கலை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுக்கு மேலும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சார் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு எங்கள் அனைத்து மகளிர் சார்பாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூமா, வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம்
சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது. எல்லாரும் உங்ககிட்ட வந்து தான் மேக்கப் போட்டுக்கணும். அந்த அளவுக்கு சிறப்பாக திறமையாக நீங்கள் வந்து கையாளணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருமே வந்து நாங்கள் வாழ்த்துறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வகுப்பு மூலமாக மிக சிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய ராஜ மீனாட்சி அவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்க இருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக வந்து நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திரு மா சுப்பிரமணியம் ஐயா. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, முக்கியமாக நம்ம தொகுதியில் கொடுத்துருக்காரு. இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். நானும் வந்து டெய்லரிங் கிளாஸ்ன்றது வந்து நம்மளோட அம்மா பாட்டி காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த டெய்லரிங்ன்றது வந்து அந்த காலத்தில் வந்து பெருசு, இப்போ இருக்க பிஹெச்டி மாதிரி. ஸோ அப்போல்லாம் வந்து அது எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்க ஆரம்பிச்சது. இப்போ திரும்பவும் இந்த வாய்ப்பு மூலயமா வந்து நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். நானுமே டெய்லரிங் கிளாஸ்லாம் வந்து வெளியில் விசாரிச்சிருக்கேன். வெறும் 15 days 1 week கோர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ வந்து ப்ரைஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்குன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கிளாஸில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு விஷயங்களையும் சின்னதாகவும் ரொம்ப டீட்டெயிலிங்காகவும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மேடையில் வந்து நான் முக்கியமாக தேங்க் பண்ணுறது எங்களோட டியூட்டர் ட்ரைனர் திருமதி சோஃபி தான். ஏன்னா நாங்கள் மொத்தம் வந்து 90 பேர் இருந்தோம். சரிங்களா? டீச்சிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லை. இங்கே ஏதாவது டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, அதுவும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்குறதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் ஈஸியாக கற்றுப்பாங்க, சில பேருக்கு சொன்னாலும் பொறுமையாக தான் புரியும். அப்படி இருக்கும்போது சோஃபியா மேம் வந்து எங்கள் 90 பேரையுமே வந்து நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி, எவ்வளோ அவங்கள போட்டு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக, ஒரு தடவை கூட எங்ககிட்ட அவங்க கோவப்பட்டதில்லை. அவ்வளோ பொறுமையாக இதை எப்படி பண்ணணும், அது தப்பாச்சுன்னா அதை எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு அவங்க எங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஸ்டேஜை வந்து நான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எல்லாருமே கற்றுக்கோங்க. யாரும் பயப்படாதீங்க. நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராலலாம் முடியுமோ அவங்க எல்லாரையுமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கற்றுக்க சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க பண்ணலைன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிராப் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த கிளாஸஸில் எல்லாரும் கற்றுக்கிட்டு இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிம்மா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆங்கில பயிற்சி வகுப்பு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது மூலமாக தனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க வராரு திரு தீரன் அவர்கள். வாங்க. Good evening everyone. My name is Thiran. I am a student of spoken English class. Before I start this course, I had a fear of speaking English in the public and an inferiority complex about speaking with strangers. I attended every class this month. This course not only improved my communication skills but also broke my inferiority complex. This class helped me to convert my thoughts into words. A sincere thanks to our Honorable Health Minister Mr. Ma Subramaniam sir for giving me this wonderful opportunity for conducting this course for free. This is really useful to middle class and lower middle class students as well as job seekers. And a special thanks to my English trainer Mr. Johnson sir. He is a dedicated person and he is my inspiration. And a warm thanks to Mr. Selvakumar sir who gave me a first chance to speak in the public. I would like to thank my friends who are helping to organize this event. Thank you. ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் தம்பி. இந்த கூட்டத்திலே நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? இதுக்கப்புறம் எந்த கூட்டத்தில் போனாலும் நீங்கள் வந்து தைரியமாக போல்டாக இங்கிலீஷை பேசலாம். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய பயிற்சி ஆசிரியர்களை வந்து மேடைக்கு அழைச்சு அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இது இருக்க போது. ஸோ டேலி கோர்ஸை வந்து உங்களுக்காக பயிற்சிவித்த நசீமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
நசீமா அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் திரு கோபிநாத் அவர்களும் இணைந்து பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அவரை தொடர்ந்து திரு வேலாயுதம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ டேலி கோர்ஸை உங்களுக்காக பயிற்றுவித்த திரு வேலாயுதம் அவர்கள், அழகுக்கலை பயிற்சியை உங்களுக்கு அளித்த ரம்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பியூட்டிஷியன் ரம்யா அவர்கள், அவரை தொடர்ந்து டெய்லரிங் கிளாஸஸை உங்களுக்காக கண்டக்ட் பண்ண சித்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சித்ரா அவர்களை தொடர்ந்து திருமிகு சோஃபியா அவர்கள், அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இதை உங்களுக்காக பயிற்றுவித்த ப்ரொஃபசர் ஜான்சன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்ததாக நீங்க எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த தருணம், ஸோ உங்களுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு இப்போ இங்க தொடங்க இருக்கு. So congratulations for the students who are going to receive the certificate. So now one by one name படிக்கிறேன். ஸோ லைனாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வி சரண்யா, செகண்ட் காளிதீஸ்வரன், ரிஷிகா, லதிகா, சரண்யா, அம்பிகா, ஐஸ்வர்யா, இந்துமதி, ராதி, ரஞ்சனி, இலக்கியா, மகேஸ்வரி, யுவஸ்ரீ, பவித்ரா, தெரீசா, அர்ச்சனா, லக்ஷ்மி, ஒளியரசி, சந்தியா, தீபிகா, அனீஷ் ஃபாத்திமா, துளசி, நஸ்மி, சிந்துஜா, காவியா, கல்பனா, பவானி, ஒரு 2 minutes சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு அப்படியே இருங்க. ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். Shita, Deepa Lakshmi, Deepa Lakshmi, Janani, Jayanti, ஜனனி, ஜெயந்தி, மலர்விழி, திவ்யா, ஷர்மிளா, ஐஸ்வர்யா, திவ்யா, நந்தினி, பவானி, ஜீவிதா, செல்வி குமாரி, கோமதி,
திவ்யாஸ்ரீ, பூஜா, சத்யா, பார்கவி, செல்வி. இங்கே சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா திருப்பி பழப்பி அங்கே உங்கள் சேர்லேயே வந்து உட்காருங்க. அங்கே சைடில் நிற்காதீங்க. சர்டிஃபிகேட் வாங்கினவங்க அத்தனை பேரும் மறுபடியும் சேரில் போய் உட்காருங்க. ஏமலதா, ரேவதி, அனுப்பிரியா, ஆரதி, நந்தினி, ஸ்வேதா, ஜெயசங்கீதா, கஜலட்சுமி, தேவதர்ஷினி, ஸ்ரீநிதி, மனோ, முரளி, பிரசன்னகுமார், நவீன், ஹரியரன், ஈஸ்வர், சுபாஷ், அரவிந்த், விக்னேஷ் பூபதி, சாருகேஷ், விஜயராகவன், துஷந்த், விக்னேஸ்வர். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த சைடில் நிற்கிறவங்க எல்லாருமே சேரில் வந்து உட்காந்துருங்க. சர்டிஃபிகேட் வாங்கினவங்க எல்லாருமே வந்து சேர்ல வந்து உட்காருங்க. பிரவீன்குமார், கண்ணன், கார்த்திகேயன், ஆகாஷ், குகன், குணசேகர், சஞ்சய், டெல்லி கணேஷ், முகமது ஃபத்தீம், கிஷோர், ஷாலினி, மோகனப்பிரியா, துர்கேஸ்வரி, முக்து, ரமாலட்சுமி, நிவேதா. பின்னாடி இருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சேரில் உட்காருங்க. சர்டிஃபிகேட் வாங்கினவங்க அத்தனை பேருமே சேரில் உட்காருங்க. நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்களோ அங்கேயே உட்காருங்க. ரமாலட்சுமி, நிவேதா, ஷக்கீலா, ஆயிஷா, ஜெனிஃபர், பர்ஷா, கல்பனா, யோகஸ்ரீ, டெல்லி பாபு, லோகேஷ், தினேஷ், சாருமதி, கர்லி, ஸ்னேகா, ஆரதி, காவ்யா, சபியா, அனுஷியா, சாதனா, அஜ்ரா பானு, செல்வரம்யா, பிரியதர்ஷினி, ரோஷினி, கிஃபயா சஃப்ரி, பிருந்தா, அனு, ஆஷா, ஜனனி, ரம்யா, அபிநயா, ராஜேஸ்வரி, பாக்கியா, நிவேதா, மகாலட்சுமி, கார்த்திகா, சஜிதா பானு, அரிதா, ஸ்னேகா, அக்மல் நிலோஃபர், சுஜிதா, அரிஷா, கலைவாணி, செல்வி, கிரிஜா. அடுத்தபடியாக இந்த அழகு கலை முடிச்சவங்க கொஞ்சம் ரெடியாக இருங்க.
பட்டமளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள். உங்கள் கையில் இருக்கிற அந்த எல்லோ கோட்டை தயவு கூர்ந்து திரும்ப அங்கங்கே கொடுத்துட்டு மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பியூட்டிஷியன் என் அம்பிகா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என் அம்பிகா, ஜே பாரதி, என் புவனேஸ்வரி, எம் சித்ரா, என் சித்ரா, என் அம்பிகா, ஜே பாரதி, என் புவனேஸ்வரி, அடுத்து எம் சித்ரா, என் சித்ரா, டி தேவயானி, ஆர் தேவி பிரியா, டி தனுஷ்யா, என் திவ்யா, எஸ் கோமதி. உலகம் முழுக்க மருத்துவம் பார்க்கணும்னா உலகின் வல்லரசு நாடு என்று சொல்லப்படும் நாடுகளில் கூட மக்கள் தான் மருத்துவமனைக்கு போக வேண்டும். ஆனால் தமிழகத்தில் தான் முதல் முறையாக மக்களை தேடி மருத்துவர் போகிற ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பெருமை உங்களுக்கும் நமக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் பயன்பெற்றிருப்பாங்க நினைக்கிறீங்க? மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்களுக்கு 2.4 crore மக்கள் வீடு தேடி மருத்துவம் பார்க்கப்படுகிறது. இதனுடைய பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. திட்டத்துக்கு பேர் வச்சிட்டீங்க. கிராமமா வீடு வீடா போய் கிராமங்கள்ல மருத்துவமனைகளுக்கு வரத்துக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் டாக்டரை பார்க்கணுமா, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்குன்னு இருப்பாங்க. ஆனால் பல லட்சம் மக்களுக்கு வீடு வீடாக போய் சோதனை பண்ணும்போது முதன் முறையாக பிபி இருக்கு, சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால லட்சக்கணக்கான மக்களுக்கு மாரடைப்பு நோய்கள் வராமல் தடுக்கிற திட்டம் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இன்னைக்கு அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இன்னுயிர் கோப்பம் 48 வாய்ப்பு இருந்தால் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஹைவேல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஹைவே ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இறப்பு இருக்கு, போய் மருத்துவமனையில் போய் அட்மிட் பண்ணா அவங்கள்ட்ட காசு இருக்காது, யாருமே தெரியும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்ப தனியார் மருத்துவமனைகள் மருத்துவம் பார்க்க தயக்கம் இருக்கும். அப்பதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திட்டத்தை அறிவிச்சாங்க, இன்னுயிர் காப்போம் 48ங்கிற திட்டம். அப்ப தமிழகம் முழுக்க இருக்கிற ஹைவேல இருக்கிற 728 மருத்துவமனைகளோடு டைப் பண்ணி முதல் 48 ஆக்சிடென்ட் ஆகி யாராவது அட்மிட் ஆனா முதல் 48 மணி நேரத்துக்கான சிகிச்சையில் 2 லட்சம் ரூபாயை அரசே ஏற்கும் என்கிற திட்டத்தை அறிவித்ததன் மூலியமாக இன்னைக்கு சாலை விபத்துகளின் இறப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. விபத்து பெருசா குறைந்ததில்லை, இறப்பவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, யாராவது அட்மிட் பண்ணா ஐயோ நான் கொண்டு அட்மிட் பண்ணா என்ன போலீஸ் கேள்வி கேட்டா என்ன பண்றது தயக்கம் இருக்கும் இல்லையா? யாராவது விபத்துல பாதிக்கப்பட்டவங்களை போய் அட்மிட் பண்ணா அவங்களுக்கான ஊக்கத்தொகை நன்றி தொகையா 5000 ரூபாயை அரசே வழங்கும் என்கிற திட்டமும் அறிவிக்கப்படுறது. இப்படி நிறைய திட்டங்களை சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு அப்ப இப்படி தமிழகம் முழுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வில் இடம்பெறுகிற அமைச்சர் நம்முடைய தொகுதியை சேர்ந்தவர் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த வகையில் கலைஞர் கல்வியின் சார்பாக தொகுதி மக்களின் சார்பாக நம்முடைய நன்றியை உயர்த்தாக்கணும். நண்பர் நீயனான கோபிநாத் அமைச்சர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீயனான கோபிநாத் சார் வர முடியுமா அப்படின்னு கேளுங்கன்னு உதவியாளர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவருக்கு பல்வேறு இன்னைக்கு தெரியும் சாரோட ஷெட்யூல், விஜய் டிவி ஷூட்டிங் மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க தினமும் ஒரு காலேஜ் ப்ரோக்ராம் போயிட்டே இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தவுடன் எனக்கு ஒரு நல்ல நோக்கத்துக்காக அழைக்கிற நிகழ்ச்சி அப்படின்னு பெரும்பாலும் ஒரு அரசியல் சார்பு எங்கேயாவது இருக்குன்னா கூட போக மாட்டாங்க. இது அரசியல் சார்பு இல்லை, சைதை தொகுதி மக்களுக்கான உண்மையான நலத்திட்டம் என்பதை புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு ஒப்புதல் தந்த நீயனானா நண்பர் கோபிநாத் அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரவொலி மூலியமாக நம்ம நன்றியை தெரிவிக்கும். இங்கே இருக்கிற பல பேர் நிகழ்ச்சி சென்டரில் கூட 2 முறை வந்தபோது பார்த்துருக்கலாம். 2 செய்தியை சொல்லி உங்கள்கிட்ட நிறைய போகணும்னு நினைக்கிறேன். சைதாப்பேட்டை அப்படிங்கிறதே பெரும்பாலும் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் நிறைய வாழக்கூடிய ஒரு பகுதி. இந்த நிகழ்ச்சி இந்த திறன் மேம்பாடு ஏன் அமைச்சர் 2020 அமைச்சர் அவர்களால் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அரசின் திட்டங்கள் எல்லாம் போகுது, ஆனாலும் சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கிற ஒரு வீட்டிலையும் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய பலன் திட்டம் போய் சேரனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு 2020 அமைச்சர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஏன் சிஎம் வந்து குளத்தூர்ல பண்ணியிருக்க மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு கலைஞர் கணினி கல்வி உருவாக்கக்கூடாது, டாலி சென்டர் ஓப்பன் பண்ணக்கூடாது, சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது 2020. இன்னைக்கு 1500 மாணவர்கள் அமைச்சர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு டாலி கோர்ஸ் இன்னைக்கு 25,000 50,000 ரூபாய், ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் இதே நேச்சுரல்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து பண்றோம் 75,000 1 லட்சம் ரூபாய். இதை படிச்சாக்க நேச்சுரல்ஸ்ல உஷா நிறுவனத்தினுடைய தையல் பயிற்சி 35,000 ரூபாய். இந்த திட்டத்தின் மூலியமா மட்டும் இந்த 1500 பேருக்கும் செலவிடப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தின் மதிப்பு தொகை தெரியுமா உங்களுக்கு? 4.38 crore.
ஒரு தொகுதிக்குள்ளார 4.38 crore அளவிலான திட்டங்கள் இந்த கலைஞர் கணினி கல்வியத்தின் சார்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வளவு திட்டங்களும் ஒரு அமைச்சர் அவர்கள் தங்களுடைய தொகுதி மக்களுக்காக முன்னெடுக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற குறிப்பா தம்பி தங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், குறிப்பா மாணவர்கள் சமூகத்தோடு நெருங்கி பழகிறன்ற அடிப்படையில் சொல்றேங்க. வாய்ப்புகள் கண்ணுக்கு எதிர்க்க கொட்டி கிடக்கு. இந்த ஜென்ரேஷனில் ஜெயிக்க முடியல, எந்த ஜென்ரேஷனிலும் ஜெயிக்க முடியாது. அவ்வளவு வாய்ப்புகள் கண்ணுக்கு எதிர்க்க கொட்டி கிடக்கு. மொபைலை திறந்தீங்கன்னா இன்னைக்கு மொபைலில் வாட்ஸ்அப் வச்சிருக்கோம், ஃபேஸ்புக் வச்சிருக்கோம், இன்ஸ்டா வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா எனக்கான தேடல் இருக்கா? அப்ப இந்த மாதிரியான கலைஞர் கணினி கல்வியகத்தின் மாதிரியான திட்டங்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசினுடைய திட்டங்கள் உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் டெக்னாலஜி வழியா பெருசா வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தடையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன்ல எல்லாருக்கும் யோசிக்கிறதே சின்னதா யோசிக்கிறோமோ. என்னால முடியுமா, என் குடும்பத்தால முடியுமா, நான் தமிழ் மீடியம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலு, என்னோட ஃபேமிலியில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இவ்வளவு பொட்டன்ஷியல் இருந்தும் எங்களை விட என்னோட அடுத்த ஜென்ரேஷன் ஒரு 4 மடங்கு இன்டெலிஜென்ட்டா இன்ஃபர்மேட்டிவா இருக்கீங்க. ஆனாலும் பெருசா ஒரு யோசிக்கிற ஒரு தயக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆனந்த ஃபவுண்டேஷன் சார்பா 2016 ஒரு மாணவர் எடுத்தோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணி பக்கத்தில் ஒரு 10க்கு 15 சைஸில் இருக்கிற குடிசை வீட்டில் 9 பேர் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு மாணவர் வராரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்குறாரு, என்னப்பா ஃபியூச்சரில் ஆம்பிஷன் கேட்குறோம். நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் எதுக்குப்பா மெக்கானிக்கல் கேட்குறோம். இல்லை குடும்ப சூழல், ஃபர்ஸ்ட் இயரில் முடிச்சோன்னே ஐஏஎஸ் ஆக முடியாது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஒரு வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணி எனக்கான செலவுகளை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கான 4 வருஷம் ஆனந்த ஃபவுண்டேஷன் வழியாக பிஇ முடிச்சார் சென்னையில் ஒரு கல்லூரியில். முடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரியே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் எஃபர்ட் போட்டு படித்தார். குரூப் 4 எக்ஸாம் எழுதினாரு, ஆர்டர் வாங்கினார், ஜாயின் பண்ணல. ஹைகோர்ட்டினுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைச்சது, எக்ஸாம் எழுதினாரு, தமிழ்நாட்டில் 9th ரேங்க், போய் ஜாயின் பண்ணல. குரூப் 2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய ஜெயிலர் போஸ்ட் எக்ஸாம் நடந்தது. இன்னைக்கு அதில் நடந்ததுல 15,600 பேர் எக்ஸாம் எழுதின தமிழ்நாட்டில் 2nd ரேங்க் தம்பி குணாநிதி பேராவூரணி பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசை வீட்டில இருந்து வந்து புழல் ஜெயிலுடைய அசிஸ்டன்ட் ஜெயிலர் தம்பி குணாநிதியின் வெற்றிக்கு முதல் காரணம் தெரியுங்களா? ஒரு 10க்கு 15 சைஸ் இருக்க ஒரு வீட்டிலேருந்து 9 பேர் வாழக்கூடிய ஒரு குடிசை வீட்டிலேருந்து 3 வேளை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற நிலைமையிலேருந்து இருந்த சூழல்ல நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்ற கனவு இருந்ததுல, அந்த கனவு தான் அவரை பெருசாக்கியிருக்கு. ஆனந்தம் ஒன்றும் செய்யல. அப்போ தங்கை சுமித்ராவோட ஸ்டோரி போன தடவை சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதே தஞ்சை மாவட்டத்திலேருந்து இந்த ஸ்கில்லை ஏன் அமைச்சர் கொடுக்குறாங்கன்றதுக்கான காரணம், அதே தஞ்சை மாவட்டத்திலேருந்து சுமித்ரா அப்படிங்கிற சகோதரி நான் 2016 இன்ஜினியரிங் சேர்றாங்க. அவங்களும் 2019 அவங்க அப்பா வயலில் வேலை செய்யும் போது பாம்பு கடிச்சிருது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ட்ரீட்மெண்ட் நடக்குது. 1 மாதம் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதே ஆனந்தபிலே படிக்கக்கூடிய இன்னொரு சகோதரர் பார்க்கறதுக்காக போறாரு. காலப்பை பஸ் விட்டு இறங்கி பேசிட்டு இருக்கும்போது அப்பா சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்குறாரு. அப்பா அம்மா 2 பேர்ட்ட ஒரே நேரத்தில் 2 பதில் வருது. ஒருத்தர் சாப்பிட்டேங்கிறாங்க, ஒருத்தர் சாப்பிடலைங்கிறாங்க. அப்பா உண்மையை சொல்லுங்கப்பா, சாப்பிட்டீங்களா? 2 பேரும் முடிக்கிறாங்க. பக்கத்து பெட்டில் இருந்த அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நேற்று நைட்டு அவங்க சாப்பிடல, அவங்கள்ட்ட காசு இல்லை, நீ யாருப்பான்னு கேட்குறாங்க. அவன் பொண்ணு கூட படிக்கிறேன்றான். ஏதாவது காசு இருந்தால் கொடுத்துருப்போப்பா, என் பையன் கொடுத்தா காசு கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், தயங்குறாங்கன்றாங்க. 100 ரூபா கையில் பணம் இல்லை சாப்பிட்றதுக்கு. அதுலேருந்து 9 மாதம் கழிச்சு 2020 ஆகஸ்ட்ல அந்த சகோதரி 28 லட்சம் ரூபா சம்பளத்தில் ஜப்பானில் ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு அந்த சகோதரி அரசு பள்ளியில் படிச்சுட்டு 57 லட்சம் ரூபா ஜப்பானில் சம்பளம் வாங்குறாங்க. என்ன ஒரே காரணம் தெரியுங்களா? தேர்ட் இயர் படிக்கும் போதே ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுட்டாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சைதை தொகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு, மகளிருக்கு திறன்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இப்படி கொடுத்தாலும், எத்தனை திட்டங்களை கொடுத்தாலும் உங்க மைண்ட் அளவில் நான் ஏழை குடும்பம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலு, எங்க அப்பா வசதி இல்லை, எனக்கெல்லாம் இங்கிலீஷ் பேச வராது, காசு இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், இந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க பெருசா திங்க் பண்ணா உங்களை கை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதே சுமித்ரா ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூர் வந்தபோது அரசு பள்ளியில் விழா கொண்டாடுறாங்க. ஆனால் அரசு பள்ளி மாணவி ஜப்பானில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து விழா கொண்டாடுறாங்க. எம்எல்ஏ எம்பி எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் லாஸ்ட் ரோலேருந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு பேசுது. அந்த ஷாலினி அந்த பொண்ணு பேர். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், எங்கள் அப்பா குடிக்காரு, எங்கள் வீட்டுக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு, எங்கள் அம்மா 3 வீட்டில் வீட்டு வேலை பார்க்குறாங்க, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க +2க்கு அப்புறம் நான் படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் +2க்கு அப்புறம் படிக்க முடியாது அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தேன். இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வந்திருக்கு, நான் ஒழுங்கா படித்தா மட்டும் போதும், என்னை தாங்குவதற்கு 100 கைகள் வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது என்று ஷாலினி சொன்னாங்க. அந்த செய்தியை தான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக திங்க் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், பணம், தகுதி, பணம் இது எதுவுமே மேட்டர் இல்லைங்க. சாதிக்கிறதுக்கு இன்னைக்கு இஸ்ரோவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த வைல்சாம் அண்ணாதுரையிலேருந்து இன்னைக்கு இருக்கிற இஸ்ரோ சந்திராயன் டைரக்டர் வரைக்கும் அத்தனை பேரும் தமிழ் மீடியமில் படித்தவங்க. அப்போ தமிழ் மீடியமோ, வசதியோ, குடும்ப லாங்குவேஜோ, இங்கிலீஷோ எதுவுமே மேட்டர் கிடையாது.
மனசளவில் என்னால் பெருசாக சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை விதைச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு எப்படி அமைச்சர் திறன் மேம்பாடு கொடுக்குறாங்களோ கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை தேடுனீங்கன்னா உங்களுக்கு சி வேணுமா, C+ வேணுமா, இங்கிலீஷ் வேணுமா, பைத்தான் வேணுமா, நீங்கள் யூடியூப் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் வழியாக படிக்கிறீங்க. இது உலகத்தினுடைய பெஸ்ட் பியூட்டிஷியன் கோர்ஸ் உள்ள இருக்கு, பெஸ்ட் டெய்லரிங் கோர்ஸ் உள்ள இருக்கு. நீங்கள் எதெல்லாம் திறமை தடைகள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்கள் கைக்குள்ள இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்கு. ஒன்னே ஒன்று மைண்ட் செட் மாதிரி தான் மாறணும். நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீரோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. எதை வேண்டும் என்பது நம்ம கையில் தான் இருக்கு. இங்கேருந்து கிளம்பி வண்ணாரப்பேட்டை போகணும் அப்படின்னு அமைச்சர்கிட்ட வழி கேட்டீங்கன்னா வண்ணாரப்பேட்டை போகிறதுக்கு வழி சொல்லுவாங்க. வாஷிங்டன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வழி கேட்டீங்கன்னா அதே வாஷிங்டனுக்கு அமைச்சர் வழி சொல்லுவாங்க. ஆனால் வண்ணாரப்பேட்டை போகணுமா வாஷிங்டன் போகணுமான்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் அனைவரும் வாஷிங்டன் போகிறதுக்கான தகுதி உடையவர்கள். அந்த தகுதியை வளர்த்துக் கொள்ளதான் இந்த திறன் மேம்பாட்டு மையம் செயல்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நடிகர்னோன்னா உண்மையிலே ஒரு நடிச்சிருப்பாரான்னு ஒருத்தர் பார்க்குறாரு. நானும் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அஜித்தோட ஃப்ரெண்டாக திருப்பதி, சிவகாசியில் அசினோட ப்ரொஃபஸராக சிவகாசியில் நடிச்சிருக்கேன். நடிகர் வந்து ஒரு கை தட்டணும். அந்த லைஃபு இந்த லைஃபு தக் லைஃபு அதெல்லாம் இல்லை. சன் லைஃபு உங்கள் லைஃபு இதுதான். இந்த பட்டம் வாங்குறீங்களே மஞ்சள் இந்த கவுன் போட்டு இதுதான் உண்மையான உங்கள் லைஃபு. கை தட்டக்கூடாதா? எல்லாம் சந்தோஷமாக இருக்கு. ஏன்னு கேட்டால் நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். ஏன்னா பட்டம் வாங்க முடியாமல் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆமாம், குரோம்பேட்டை, குறுக்குப்பேட்டை, ராணிப்பேட்டை, ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, ஏகப்பட்ட பேட்டை, கொடுத்து வச்ச பேட்டை. நீங்கள் இருக்கக்கூடிய சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் கொடுத்து வச்ச பேட்டை? நீ சொல்லுமா, கை தட்ட முடியும் தெரியும். நான் வாத்தியார் தான் அப்படி தான் இருப்பேன். நான் ஒன்று போட்டு என் பேச்சக்காக ஓடிய போயிடுச்சு. அம்மா தங்கச்சி ஏன் எந்திரிச்சு போற? நான் என்ன பண்ணேன்? உட்கார். ஏன் எதுக்கு இந்த சைதாப்பேட்டில் நீங்கள் கொடுத்து வச்சிருக்க சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லுமா தங்கச்சி சொல்லு. அருமை 2 எழுத்து, மாசு 2 எழுத்து. வேற எல்லாத்துக்கும் தெரியும். வேற வாத்தியார் தான் முதல் நீனே சொல்லியிருப்பா. எங்களே அப்படி பார்க்குறேன். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல் இருக்கிற பேட்டை சைதாப்பேட்டை. யாரா போய் பார்த்துருக்கியா? நானே பார்க்கல. எங்க இருக்கு? மவுண்ட் ரோட்ல. தங்கச்சி சிரிக்குது. இந்தியாவிலே ஒரு தனியார் ஆஸ்பத்திரி மாதிரி, அதை விட சிறப்பா தனியார் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடியவங்களே பாராட்டக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரி மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேட்டை. எந்த பேட்டை? சைதாப்பேட்டை. உலக அளவிலே ஒரு எம்எல்ஏ, எத்தனையோ எம்எல்ஏ இருக்காங்க, உலக அளவிலே சொல்ல வேணும். ஏன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் தந்து உங்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் தந்து, அது பாடம் தந்து, அன்பு தந்து, பண்பு தந்து, அறிவு தந்து, செல்வம் தந்து, கல்வி தந்து, வேலை வாய்ப்பை தந்து, பட்டம் தரக்கூடிய ஒரு இடம் அதுதான் சைதாப்பேட்டை. எங்கேயாவது இருக்கா? நான் கை தரதுக்கான கேப் இல்லை சொல்றேன். தமிழ்நாட்டிலே அன்பு தங்கச்சிகளே, அன்பு தங்கைகளே, அறிவு கங்கைகளே, சிங்க பெண்களே, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டோ ஓட்டுகிற அந்த ஓட்டுநர்கள் தெரியுமா? அவர்கள் அதிகமாக பெண் ஆட்டோ ஓட்டுநர் இருக்கக்கூடிய ஒரு பேட்டை எது? எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் வந்து என்னன்னா நிலப்பெல்லாம் படபடப்பாக இருக்கு. இந்த பட்டம் வாங்க போறோமே, கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குமீட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகிற போது அடுத்தவன் எப்படி போனான் என்ன, இவன் எப்படி போனான் என்ன, அடுத்த குடும்பம், அடுத்த வீடு, அடுத்த மனிதன் எப்படி போனான் என்று ஓடுகின்ற நேரத்திலே நீங்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு அமைச்சர், இந்தியாவிலே பல விருதுகளை பெற்ற அமைச்சர் ஐயா மாசு அவர்கள் தான் பெற்ற குழந்தைகளைப் போல உங்களை எல்லாம் பார்க்கிறார். நாளைக்கு அழகு கலை நிபுணர்கள், அழகு கலை நிபுணராக போகுது. கை தட்ட ஒரு 3 பெண்ணை நன்றி சொல்லி. ஏன்னா வெக்கம். ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் வந்து யாரை பத்தியுமே கவலைப்பட வேணாம். சுயம்பாக இருக்க போறீங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க சுயம்பு, யாரை பத்தியும் கவலை இல்லை. இப்போ நீங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பியூட்டி பார்லர் வச்சீங்கன்னா சம்பளம் வந்து கொட்டும். ஏன்னா என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் வருவான். பியூட்டி பார்லருக்குலாம் போய் தான் ஆகணும். என்ன பண்ணாலும் பியூட்டி ஆக மாட்டேங்கிறார் அமைச்சர். பியூட்டி எப்படி பியூட்டி ஆகும்? ஆகவே கருப்பைத்தான் பெண்கள் அதிகமாய் நேசிக்கிறார்கள். சிவப்பாய் இருக்கும் மருதானையை காலில் போடுகிறார்கள், கருப்பாய் இருக்கும் மையை கண்ணில் போடுகிறார்கள்.
என்று சொல்லி ஏன் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்றங்கள், மருத்துவமனை, கல்லூரி, வசதி என பூக்களை விற்கக்கூடிய அந்த பாதைவாசிகள் கூட ஒரு மாற்றம், ஏற்றம், மலர்ச்சி, வளர்ச்சி, புரட்சி. இதற்கெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரே ஒரு இந்த போக்கு. ஏன் இந்த போக்கு? தங்கைகளே, தம்பிகளே, ஏன் இந்த போக்கு? இந்த மக்கள் தந்த வாக்கு. வணக்கம். கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் ஆகிய அமைப்புகளின் சார்பில் நடைபெற்று முடிந்த பயிற்சிகளில் பயிற்சி முடித்த தங்கையர்களுக்கு, தம்பிகளுக்கு பட்டமும் சான்றிதழும் வழங்க வருகை தந்து வீற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நீயா நானா புகழ் திரு கோபிநாத் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திரு துரைராஜ் அவர்களே, வருகை தந்து எனக்கு பின்னால் இந்த அமைப்பின் நோக்கத்தை, பயன்பாட்டை விளக்கி கூற வீற்றிருக்கிற ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய நண்பர் செல்வகுமார் அவர்களே, இந்த சிறப்பான அறக்கட்டளையின் நிர்வாகிகள் பெருமதிப்பிற்குரிய சைதைமா அன்பரசன் அவர்களே, வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களே, ஜெயசுதாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய நாராயணன் அவர்களே, அன்பிற்கினிய தமிம் அன்சாரி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய தம்பி மோகன்குமார் அவர்களே, இந்த அறக்கட்டளையின் செயல்பாட்டில் தொடர்ந்து தங்களை இணைத்துக் கொண்டு செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கிருஷ்ணகுமார் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பாலா அவர்களே, சிந்தன் அவர்களே, இந்த சிறப்பான அறக்கட்டளையின் பயிற்றுனர்கள் மரியாதைக்குரிய ரேஷ்மா அவர்களே, வேலாயுதம் அவர்களே, ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பின் ஆசிரியர் ப்ரொஃபஸர் ஜான்சன் அவர்களே, தையல் பயிற்சியை தந்து சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய சோஃபியா அவர்களே, சித்ரா அவர்களே, யுஷா நிறுவனத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய மகாலட்சுமி அவர்களே, அழகுக்கலை பயிற்சியை தந்திருக்கிற பயிற்றுனர் பெருமதிப்பிற்குரிய ரம்யா அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களே, விருகம்பாக்கம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய நண்பர் பிரபாகர் ராஜா அவர்களே, வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பது திரு கோபிநாத் அவர்களுடைய உரையை கேட்பதற்கு. எனவே நான் நீண்ட நேரம் உங்களுக்கும் அவருடைய உரைக்கும் இடையே தடையாக இருக்க விரும்பவில்லை. இந்த அமைப்புகளின் செயல்பாடு குறித்த குறும்படத்தை தற்போது நீங்கள் திரையில் பார்த்தீர்கள். எனவே அதையே மீண்டும் சொல்வது என்பது பொருத்தமாகவும் இருக்காது. சைதாப்பேட்டையை பொறுத்தவரை இன்றைக்கு பல்வேறு வகைகளிலான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டைக்கு ஒரு பெரிய மருத்துவமனையை தந்து தமிழ்நாட்டின் அடையாளமாகவே கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, ஏறத்தாழ 480 கோடி மதிப்பிலான அந்த உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து மருத்துவ பயன் பெறுகிற வகையிலான மருத்துவமனை கட்டப்பட்டு சைதாப்பேட்டைக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. அந்த மருத்துவமனையில் இருக்கின்ற உபகரணங்கள், மருத்துவ உபகரணங்கள் இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ போன்ற பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் அந்த மருத்துவமனையில் மட்டுமே அமைய பெற்று இன்றைக்கு ஒரு மிக சிறந்த மருத்துவமனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரை ஒரு மிக நீண்ட மேம்பாலம் 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 621 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சைதாப்பேட்டை தொகுதியில் மத்திய கைலாஷ் அருகில் ஒரு 57 கோடியில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கட்டும் பணி நடைபெறவிருக்கிறது. சைதாப்பேட்டையில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் அமைப்புகளில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருப்பது அடையாறு ஆறு. அடையாறு ஆற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருமரங்கிலும் தரையை மேம்படுத்தி
ஒரு மிக சிறந்த சுற்றுலா மையமாகவே அதை ஆக்குவதற்கு 1500 கோடி நிதியை தந்து திருவிக பாலம் முதல் சைதாப்பேட்டை வரை 30 மாதத்திற்குள் அதை செய்து முடிப்போம் என்று சொல்லி இன்றைக்கு நிதியை தந்து பணியை தொடங்கி இருப்பவர் முதல்வர். இப்படி சைதாப்பேட்டையின் கட்டமைப்பை மேம்படுத்துவது என்பது இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிற சூழலில் தான் மகளிருக்கான வாழ்வியலை இன்றைக்கு மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளாக நான் ஏற்கனவே இங்கே குறும்படத்தில் நாம் எடுத்து சொல்லியிருப்பதை போல 400க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 400க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஆட்டோ ஓட்டுவதற்குரிய பயிற்சி தந்து அவர்களுக்குரிய உரிமங்களையும் பெற்றுத்தந்து அரசின் மானியமான 1 லட்சத்தையும் பெற்றுத்தந்து இன்றைக்கு சைதாப்பேட்டையில் மட்டுமே 410 ஆட்டோக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்டோ ஓட்டுவது சைதாப்பேட்டையில் மட்டும்தான் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு. அதுபோல் பல்வேறு பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தான் 2020 தொடங்கிய கலைஞர் கணினி கல்வியகத்தின் சார்பில் இன்றைக்கு 13 முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டு 13 பயிற்சிகளின் வாயிலாகவும் நீங்கள் இங்கே பார்த்ததை போல ஆயிரக்கணக்கான ஏறத்தாழ 1200க்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கடந்த ஜனவரி தொடக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் இப்பொழுது மகளிரை பொறுத்தவரை டெய்லரிங் மற்றும் அழகு கலை பயிற்சியில் மட்டும் 280 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஒரு 120 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆக இதுவரை இந்த அமைப்புகளின் சார்பில் ஏறத்தாழ 1500 மாணவ மாணவியர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இங்கே பயன்பெற்ற மாணவ மாணவியர் பேசும்போது சொன்னார்கள், இந்த டேலி அமைப்பை நாங்கள் வெளியில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 24,000 ரூபாய் ஆகிறது. அதை கலைஞர் கணினி கல்வியகம் இன்றைக்கு எங்களுக்கு தந்து சிறப்பித்திருக்கிறது என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற கோர்ஸ் கற்றுக்கொள்வதை விட இந்த டேலி என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பயனுள்ளதாக இருக்கிறது. அதை கற்றுத்தந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல் டெய்லரிங்கை பொறுத்தவரை உஷா சேவிங் தையலகமே அவர்களே இங்கே சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கான அந்த பணி வாய்ப்பையும் முடிந்தவரை ஏற்பாடு செய்து தந்து கொண்டிருப்பது என்பது கூடுதல் சிறப்பு. அழகு கலை குறித்து பேசிய சகோதரி ஒருவர் சொன்னார், வெளியில் சென்றால் 70,000 வரை செலவாகும், அது இங்கே இந்த அமைப்பின் சார்பில் நாங்கள் இலவசமாக பயின்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆக இந்த ஒரு வருடத்தில் மட்டும் ஒரு 1200 பேருக்கு தையல் கலை மற்றும் அழகு கலை பயிற்சிகளின் மூலம் இந்த பயிற்சியை தருவது என்கின்ற வகையில் முடிவெடுத்து இதை தந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலைஞர் கணினி கல்வியகமாக இருந்தாலும் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையமாக இருந்தாலும் எப்படி உருவானது என்றால், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட கொளத்தூரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்கின்ற ஒரு அமைப்பை 2020ஆம் ஆண்டின் முதல் தொடக்கத்தில் தொடங்கினார்கள். அதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் 2020 ஜனவரியில் இது தொடங்கி வைக்கப்பட்டது. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி தான் இதற்கான அடிப்படை என்கின்ற வகையில் சைதாப்பேட்டையில் தொடங்கி இது தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். கல்விக்கும் மருத்துவத்திற்கும் அவர் அளித்து வருகிற முக்கியத்துவம் குறித்தும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேற்றைக்கு முன்தினம் அவர் தஞ்சாவூருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார்கள். தஞ்சாவூரிலிருந்து திருச்சிக்கு விமானம் ஏற வந்து கொண்டிருந்த போது திருச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவி ராகினி என்கின்ற மாணவி, அந்த மாணவியை பொறுத்தவரை 12ஆம் வகுப்பில் படித்து முடித்து தமிழ்நாடு அரசின் சீரிய திட்டங்கள் தமிழ் புதல்வன், நான் முதல்வன், புதுமை பெண், இப்படி ஏராளமான திட்டங்கள் உயர்கல்வி பயில்வதற்கு வழிகாட்டுவதற்கும் உயர்கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் பல்வேறு வகைகளில் இன்றைக்கு திட்டமிடப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயின்ற ஒரு மாணவி ராகினி
முதல்வரை சந்தித்து கிளாட் தேர்வில் தான் வெற்றி பெற்று தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் தனக்கு இடம் கிடைத்திருப்பதை மகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து முதல்வரிடத்தில் வாழ்த்து பெற காத்திருந்தார். ராகினியை சந்தித்த நம்முடைய முதல்வர் அந்த சகோதரிக்கு தன் பாக்கெட்டில் இருந்த விலை உயர்ந்த பேனாவை எடுத்து அவரிடத்தில் தந்தது சிறப்பல்ல, தன்னுடைய சமூக வலைதள செய்தியில் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு தமிழக மக்களின் நல்வாழ்விற்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்காக கையெழுத்திட்ட என் பேனா, இந்த பேனாவை ராகினிக்கு நான் தந்து வாழ்த்தினேன். ராகினி எதிர்காலத்தில் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று சொல்லி என் பேனாவை தந்து வாழ்த்தினேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அரசு நிச்சயமாக மாணவ மாணவியர்களின் கல்வி, அவருடைய வாழ்வியல் மேம்பாடு, வேலை வாய்ப்பு போன்ற பல்வேறு வகைகளிலான முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் இங்கே குறும்படத்தில் பார்த்தீர்கள், ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறப்பு விருந்தினர்கள் ராம் வந்திருக்கிறார், மயில்சாமி அண்ணாதுரை வந்திருக்கிறார், நீதியரசர் MS ரமேஷ் வந்திருக்கிறார், நடிகர்கள் மோகன் வந்திருக்கிறார், ராகவா லாரன்ஸ் வந்திருக்கிறார்கள். அதேபோல் பாரதி பாஸ்கர் போன்ற ஒரு சிறப்பு மிக்க பேச்சாளர்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். என்றாலும் இன்றைக்கு பெருமதிப்பிற்குரிய நீயா நானா கோபிநாத் அவர்கள், இவரை நான் மிக நீண்ட நாட்களாக நன்றாக அறிவேன். அவர் விஜய் தொலைக்காட்சியில் இருந்தபோது நானே மேயராக இருந்து அவர் நடத்திய நிகழ்ச்சிகளில் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ஓரிரண்டு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்கிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு அவர் ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர், சீரிய சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். இதையும் கடந்து மோட்டிவேஷன் என்கின்ற வகையில் மாணவ மாணவியர்களிடையே ஒரு சிறந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகிற, அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் நானும் கூட ஒரு 9 புத்தகங்களை இதுவரை எழுதி பதிப்பித்திருக்கிறேன். ஓடலாம் வாங்க என்கின்ற ஒரு புத்தகம், அதையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கம் லெட்ஸ் ரன். கொரோனா கால பதிவுகளை, கொரோனா உயிர் காத்தோம் உடல் காத்தோம், அதே ஆங்கிலத்தில் கொரோனா கிரானிக்கல்ஸ். என்னுடைய ஓட்ட அனுபவங்களை, நான் நடத்திய மாரத்தான் அனுபவங்களை கின்னஸ் கலைஞர் என்கின்ற புத்தகம் தமிழிலும் ஆங்கிலத்திலும். கலைஞர் 90வது வயதில் ஒரு கவிதை தொகுப்பு, பல்வேறு கவிஞர்களிடத்தில் பெறப்பட்ட கவிதைகள் ஒரு புத்தகம். அதேபோல் முதல்வரின் 60வது பிறந்த நாள் விழாவுக்கு சிறந்த 60 கவிதைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். இப்படி ஒரு 9 புத்தகங்களை நானும் தந்திருக்கிறேன். ஆனால் யாருக்கும் வராத ஒரு சிறந்த ஒரு எண்ணம் திரு கோபிநாத்துக்கு. அவர் எழுதிய புத்தகத்திற்கு பெயரே ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை போட்டு, என் புத்தகத்தை வாங்காதீங்கன்னு சொல்லி ஒரு தலைப்பையும் போட்டு புத்தகத்தை விற்று தீர்த்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு கோபிநாத் அவர்கள். அந்த கோபிநாத் அவர்களின் ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கிற அந்த தலைப்புள்ள புத்தகம் எவ்வளவு பிரதிகள் விற்றிருக்கிறது என்றால் 5 லட்சம் பிரதிகள் விற்றிருக்கிறது. அத்தகைய ஒரு சிறந்த தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி நான் ரொம்ப நேரம் பேசுறதுங்கிறது சரியாக இருக்காது. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த 4 வருஷத்தில் நான் இந்த மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கிறதால டெய்லி போய் அதாவது இந்த கல்வியாண்டின் இறுதிகளில் மருத்துவர்களுக்கு பட்டமளிக்கும் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னால் கோவையில் 2 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. 2 அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் காலையில் ஒரு கல்லூரி, மாலையில் ஒரு கல்லூரி என்று பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர்களுக்கு பட்டங்களை வழங்கினேன். அதேபோல் அதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் ஈரோடு, நம்முடைய கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் நடைபெற்ற மாணவர்களின் பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினேன். போன வாரம் நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினேன். 25ஆம் தேதி KMC மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருக்கிறேன். 29ஆம் தேதி ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவிருக்கிறேன். ஆக இந்த மாதிரி ஒரு 36 கல்லூரிகள், அரசின் கல்லூரிகள் இருக்கிறது. இந்த 36 கல்லூரிகளுக்கு நான் தான் ப்ரோ சான்சலர்.
டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் என்கின்ற வகையில் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சராகவும் இருக்கின்ற காரணத்தினால் பட்டங்கள் அளிக்கிற வாய்ப்பு 4 ஆண்டுகளாக கிடைக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கும் மருத்துவம் முடித்து வெளியில் செல்லுகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 1180 பேர். இந்த 1180 அரசு மருத்துவர்கள் மட்டும் 5050 பேர், பல் மருத்துவர்கள் 250 பேர். ஆக மொத்தம் ஒரு 5300 பேருக்கு ஒவ்வொரு வருஷமும் என் கையாலேயே பட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரியான சந்தோஷம் இன்றைக்கு இங்கே டேலியில் பட்டம் பெறுகிற, தையல் பயிற்சி முடித்து பட்டம் பெறுகிற, பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்து பட்டம் பெறுகிற உங்களுக்கு பட்டம் தருகிற இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வது நான் பெற்ற பேறு என்று மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் நடைபெற ஒருவர் பின்னணியில் இருக்கிறார். அவர்தான் ஆனந்தம் செல்வகுமார். நண்பர் ஆனந்தம் செல்வகுமார் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற அறக்கட்டளையை நிறுவி சற்றேறக்குறைய ஒரு 1000 மருத்துவர்களையும் பொறியாளர்களுக்கும் இலவசமாக கல்வியை கற்றுத்தந்து கொண்டிருப்பவர். ஆதரவற்ற குழந்தைகள், கிராமப்புறங்களில் படித்து முடித்த குழந்தைகளுக்கு எல்லா வகையிலும் கட்டண சலுகைகளை தந்து, கட்டண உதவியை தந்து ஏறத்தாழ 1000 பேருக்கு இன்றைக்கு மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆக்கி கொண்டிருப்பவர். தமிழக அரசின் அரசு விருதை பெற்றவர், சிறந்த இளைஞர் என்கின்ற வகையிலான விருதை பெற்றவர். அவர்தான் இந்த அமைப்புகளுக்கு பின்னணியிலிருந்து எனக்கு தோளோடு தோள் நின்று இந்த அமைப்பு தொடர்ந்து மிக சிறப்பான வகையில் வெற்றி நடைபெற உதவியாக இருந்து கொண்டிருப்பவர். அவருக்கு என்னுடைய நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த பயிற்சிகள் இங்கே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ், அன்பரசன், ஸ்ரீதர், நாராயணன், யேசுதாஸ், நம்முடைய திரு டிஎன் சிவமணி, மரியாதைக்குரிய இந்த அமைப்பின் இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாக்களை பொறுத்தவரை நான் கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் ரொம்ப கேஷுவலாக இருப்பதற்கு காரணம் நண்பர் சிந்தன், நண்பர் மோகன், நண்பர் மோகன்லி, அதேபோல் கிருஷ்ணகுமார், நண்பர் மணிகண்டன் போன்றவர்கள் என்னுடைய பணியை அவர்களுடைய பணியாகவே கருதி தொடர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருப்பது. எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து உங்களை கலகலப்பாக்கிய நந்தனம் கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் கவிஞர் சொர்க்கோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திரு கோபிநாத் அவர்களுடைய உரைக்கு பின்னால் சான்றிதழ்களும் பட்டங்களும் அதேபோல் ஒரு சிறிய அளவில் இந்த அறக்கட்டளையின் சார்பிலான பரிசு பொருளும் வழங்கப்படவிருக்கிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் முடித்த நண்பர்களுக்கும் கூட ஒரு பரிசு பொருள் வழங்கப்படவிருக்கிறது, உபயோகமான ஒரு பரிசு பொருள். அடுத்து கலைஞர் இந்த கணினி மையத்தில் சேர வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கான இந்த ஒரு சிறிய அடையாளமாக ஒரு பரிசு பொருள், அது இன்னொரு 2 மாதம் 3 மாதம் கழித்து இதே போன்ற பட்டமளிப்பு விழாவில் அவர்களும் சிறப்பிக்கப்படவிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து அலுவலக உதவியாளராக அலுவலக பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது போன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பின் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக குறிப்பாக அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களாக இன்றைக்கு வீதிகளிலே பூவிக்கின்ற தாய்மார்களை தொடர்ந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களை முதற்கொண்டு இப்படி உழைக்கும் மக்களுடைய வாழ்வில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலைமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கல்வியில்
தமிழ்நாடு இந்த அளவிற்கு முன்னேறுவதற்கு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதாரண சாமானிய ஏழை மக்களுடைய வாழ்வில் அவருடைய ஒளியேற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அந்த பணிகளை தொடர்ந்து நம்முடைய சைதை தொகுதியில் இன்றைக்கு இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு பெண்கள் குறிப்பாக மாணவ மாணவிகள் கல்வியில் தன்னிறைவு பெறுகின்ற வகையில் பல்வேறு உதவிகளையும் அவருடைய கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் சமூக வாழ்க்கை தரத்தில் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து அதற்கான திட்டமிடுதலை செய்து மிக சிறப்பாக நடைபெறுத்தி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நான் எப்போதும் சொல்வதைப் போல அவர் ஏதோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வாக்கு கேட்கின்ற சராசரி அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் தினந்தோறும் வாக்களித்த மக்களுக்கு தான் வாழுகின்ற பகுதியில் உள்ள ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு எந்த வகையிலான அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை தொடர்ந்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் கல்வி கணியகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் வருகை தந்து பட்டத்தை பெற இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூமா, வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. அடுத்ததாக மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் இன்று மேடையில் இருக்கக்கூடிய திரு மாசனன் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமான்னு தெரியாது. இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்யறான்னு கிடையாது. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சைதாப்பேட்டை மிகப்பெரிய மலை வெள்ளத்தில் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சிக்காரங்க அந்த சேரையும் சகதியும் அள்ளி போட யோசிச்சும் போது களத்துல வெறும் கட்சிக்காரர்கள் வச்சு அள்ளி போட்ட ஒரு மாமனிதர் தான் அன்பிற்கேன் திரு மாசனன் அவர்கள். இன்று எங்களை போன்ற இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றதுக்கு ஒரு உதாரணமாக இது போன்ற பல நிகழ்வுகளை தொடர்ந்து சைதாப்பேட்டைக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அவர் அமைச்சராக பல பணிகள் இருக்கும். இன்னைக்கு பல மாவட்டங்களுக்கு போக வேண்டியது இருக்கும், பல மாநிலங்களுக்கு போய் பல நிகழ்ச்சிகளை பங்கேற்க வேண்டியது இருக்கும். ஆனாலும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாட்டிலே ஒரே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அண்ணன் மாசன் என்பதில் மாற்று கருத்தை இல்லை என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த சைதை தொகுதியில் பல திட்டங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவருடைய சொந்த செலவில் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து, குறிப்பாக ஒரு காலத்துல அடுப்பாங்கரையிலேருந்தே வர முடியாத பெண்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில எந்த தொகுதியில மகளிர் அதிகமாக ஆட்டோ வச்சிருக்காங்கன்னா அது ஒரே தொகுதி சைதை தொகுதி என்ற பெருமையை தேடி தந்த அளவுக்கு அண்ணன் அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அது மாதிரி எந்த தொகுதியில அதிகமான மரங்கள் இருக்குன்னா அதுவும் சைதை தொகுதியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த தொகுதியில சாலை ஓரம் இருக்கிற பூக்காரங்களுக்கு நிழலுக்குடைய வாய்ப்பு அதுவும் சைதை தொகுதியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி அனைத்திலும் சைதை தொகுதியை நமது ஆட்சி காலத்திலும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் போது சரி தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.